இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசியை பற்றி. கடகராசிக்காரங்க நீங்கள் பிறப்பிலேயே பாசக்காரங்க. யாரையுமே எளிதில் விட்டுடாத மனம். ஒரு முறை மனம் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த உறவு நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்காமல் கடைசி வரையும் இழுத்து செல்லும் குணமுடையவங்க தான் நீங்கள். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பாசம் அப்படிங்கிற பேரில் உங்களை உள்ளுக்குள்ளே சிதைக்கிற ஒரு உறவு நீண்ட நாளாக இடம் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த உறவு உங்களை சுத்தமாக ஏமாத்தலை. மெதுவாக அமைதியாக உங்கள் மனசை சுற்றி பல விரிச்சிருக்குது. நீங்கள் இல்லாமல் நான் எதுவுமே இல்லை, நீ மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற வார்த்தைகளை உங்களுக்கு அன்பாக தோன்றும். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே மறைஞ்சிருப்பது சார்புணர்வு அல்ல, கட்டுப்பாடு. அதாவது கடகராசிக்காரங்க மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு சொன்னாலே மற்றவங்களோட வலி யாராவது அழுதா உடனே உங்கள் மனம் உருகிரும். அதையே அந்த உறவு சரியாக பயன்படுத்தி கொள்கிறதுன்னு சொல்லலாம். தங்கள் தவறுகளை மறைக்க தங்களை பாதிக்கப்பட்டவர் போல காட்டுவார். நீங்கள் கேள்வி கேட்டால் உடனே உணர்ச்சி நாடகம் ஆரம்பமாகும். இந்த உறவு யார் என்றால் உங்களைய உணர்ச்சி பூர்வமாக கட்டி போடும் ஒருவர் தான். அது குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், சிலருக்கு மிக நெருக்கமான உறவினராக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு உயிர் நம்பிய காதல் உறவாக இருக்கலாம். அதனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒன்று மட்டும் பொதுவாக இருக்கும், உங்கள் மனசாட்சியை வச்சு உங்களை இயக்கிறது. கடக ராசிக்காரங்க நீங்கள் அந்த உறவுகளை நேசிப்பது போல் நடிப்பீங்க, ஆனால் உங்கள் எல்லைகளை மதிக்க மாட்டீங்க. நீங்கள் தனியாக முடிவு எடுப்பதை விரும்ப மாட்டீங்க. நீ இப்படி செஞ்சால் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை அவங்களோட வசதிக்கேற்ப மாற்ற முயற்சி பண்ணுவீங்க. வேலை பணம் தொடர்பான விஷயங்களில் இந்த உறவு நம்பிக்கையாக தான் ஆரம்பிக்கும், ஆனால் முடிவில் நீங்கள் தான் அதிகமாக இழப்பீங்க. நீங்கள் கொடுத்த உதவி கடமை போல் மாற்றப்படும். திரும்பி கேட்டால் நான் உனக்கு இவ்வளவு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற பழைய விஷயங்களை எடுத்து காட்டப்படும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் கடகராசினருக்கு இந்த உறவு அடிக்கடி உங்களை மௌனத்தில் தள்ளும். பேசுனா சண்டை, பேசுவதில்லை என்ற குற்ற உணர்ச்சி, எதை செஞ்சாலுமே மன நிம்மதி இருக்காது. அதற்கு காரணம் உங்கள் தவறு கிடையாது, அந்த உறவு ஆரோக்கியமற்றது அப்படிங்கிறது தான் உண்மை. நட்சத்திரங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது. எல்லா பாசமும் தூய்மையானதல்ல. சில பாசங்கள் உங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகவே உருவாக்கும். வருங்காலத்தில் அந்த உறவு உங்களிடத்துல இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கும். உங்களுடைய நேரம், உங்களுடைய அமைதி, உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட ஆரம்பமாகும். அப்போது தான் அந்த உறவினோட உண்மை முகம் முழுமையாகவே வெளிப்பட போகுது. கடகராசிக்காரங்க, இப்போது உங்களுக்கு தேவையானது தைரியம். அதாவது கத்த வேண்டிய தைரியம் கிடையாது, விலகி நிற்க வேண்டிய தைரியம். எல்லா உறவையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கிடையாது. உங்கள் மன அமைதியை காப்பாற்றுவது தான் இப்போதைக்கு உங்களுக்கு முக்கியம். உண்மையான உறவு உங்களை பாதுகாக்க உணர வைக்கும். போலியான உறவு உங்களை எப்போதும் பயத்திலேயே வச்சுருக்கும். இந்த ரெண்டு உணர்வுகளையுமே இனி நீங்கள் குழப்பிக்கொள்ளவே மாட்டீங்க. இந்த அனுபவம் உங்களை கடினமானவர்களாக மாற்றாது. அப்படி மாற்றுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் உங்கள் வழியில் கரெக்டாக போனீங்க அப்படின்னா எப்பொழுதுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இனி யாருக்காகவும் உங்கள் மனசை உடைச்சு கொடுக்க மாட்டீங்க. பாசம் அப்படிங்கிற பெயரில் வரும் வழிக்கு எல்லை போட கற்றுக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக ராசிக்காரங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு தன்மை தான் இந்த உறவுக்கு இன்னும் வலிமையை கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, நான் விலகினா இவருக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிற எண்ணம். அந்த எண்ணம் தான் உங்கள் கால்களை கட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலேயே அந்த உறவு உங்களை விட்டு போக பயப்படவில்லை. நீங்கள் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உறவு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த உறவு உங்களை நேசிப்பது போல பேசும், ஆனால் உங்களுடைய தேவைகளை பற்றி ஒருபோதுமே கேட்காது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு எது வலிக்குது, உங்களுக்கு என்ன கனவு, இவை எல்லாமே அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்களுடைய உலகத்தில் நீங்கள் ஒரு பங்காக இருக்கணும், தனி மனிதராக கிடையாது. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடிக்கடி தோன்ற ஒரு உணர்வு இருக்குது. நான் எப்போது கொடுக்குறேன், ஆனால் எனக்கு கிடைப்பது என்ன? இந்த கேள்வி உங்களுக்கு எழுந்தால் அதுவே அந்த உறவோட சீர்கேட்டு விட்டதாகவே மிகப்பெரிய அறிகுறி. ஏன்னா உண்மையான பாசத்தில் கணக்கு இருக்காது, ஆனால் போலியான பாசத்தில் மட்டும் ஒரு புறம் மட்டும் இழப்பு நடக்கும். இந்த உறவு யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லும். உங்களோட உணர்ச்சியை வைச்சதே உங்களை கட்டுப்படுத்தும் ஒருவர் தான். உங்களை தேடி நேரடியாக தடுக்கவே மாட்டார். எந்த விஷயத்தையும் உங்கள் மனசாட்சியவோ எதிரியவே மாற்றுவார். நீ நல்லவனாக இருந்தால் இப்படி செய்ய மாட்ட அப்படிங்கிற வார்த்தை உங்களை உள்ளுக்குள்ளேயே சிதைச்சிக்கிட்டே இருக்கும். சில கடகராசிக்காரங்களுக்கு இந்த உறவு தாய்மை அல்லது தந்தைமை பெயரில் வரும். நாங்கள் உனக்காக தான் எல்லாம் செஞ்சோம் என்ற பழைய வாக்கியங்கள் இன்று உங்கள் சுயநலையை மறுக்கும் ஆயுதமாக கூட மாறும். மரியாதை அப்படிங்கிற பெயரில் உங்கள் வாழ்க்கையோட முடிவுகளை தலையிடுவாங்க.
வேறு சிலருக்கு இது மிக நெருக்கமான தோழன் அல்லது தோழியாக இருக்கும். வெளியில் எல்லார்கிட்டையும் உங்கள் பக்கம் பேசுவாங்க, ஆனால் தனியாக இருக்கும் பொழுது உங்கள் தைரியத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீ இதுக்கு சரிப்பட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை மெதுவாக உங்கள் மனசில் விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடகராசிக்காரங்க, இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களை நேசிப்பவங்க உங்களை பயமுறுத்த மாட்டாங்க. உங்களை நேசிப்பவங்க உங்களை குற்ற உணர்ச்சியில் வாழ வைக்க மாட்டாங்க. இந்த உறவு உங்களை இழக்க விரும்பலை. ஆனால் ஏன் அப்படின்னா நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் மற்றவங்கள நம்பி ஏமாந்து போகிறத விட உங்களை நீங்கள் நம்புறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த உறவு உங்களை இழக்க விரும்பாது, ஆனால் உங்களை வளரவும் விரும்பலை. அதுவே மிகப்பெரிய உண்மை. நீங்கள் சுயமாக முடிவு எடுக்க ஆரம்பித்தாலே அந்த உறவினோட முகம் மாறும். அன்பு கோபமாக மாறும், அமைதி குற்றச்சாட்டாக மாறும். வரும் காலகட்டத்தில் கடக ராசினருக்கு ஒரு மன தெளிவு வரும். நான் எல்லாத்துலேயும் காப்பாற்ற முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னை யார் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும் பொழுது நீங்கள் மெதுவாகவே அந்த உறவுலேருந்து மனதளவில் விலக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விலகல் சண்டையோடு வராது, சத்தத்தோடு வராது, அமைதியாக வரும். பேசும் வார்த்தைகள் குறையும், எதிர்பார்ப்புகள் மங்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புதிய ஆரம்பமாக இருக்க போகுது. கடக ராசிக்காரங்க, இந்த அனுபவம் உங்களை கல்லாக மாற்றாது, ஆனால் உறுதியானவராக மாற்றும். இனி யார் உங்கள் மனதை உருக வச்சு உங்களை பயன்படுத்த முயன்றாலுமே நீங்கள் உணர்வீங்க, உடனே எல்லை போடுவீங்க. உண்மையான பாசம் உங்களை பாதுகாப்பாக உணர வைக்கும். போலியான பாசம் உங்களை எப்போதுமே பயத்திலேயே வச்சுருக்கோம். இந்த இரண்டு உணர்வுகளையுமே இனி நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். எப்பொழுதுமே நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும், உங்களை குழப்பத்தில் வச்சுருக்கக்கூடிய உறவு என்றைக்குமே அது நிலைக்காது உங்களுடைய. அப்படி இருந்தாலும் அதை உங்களை கீழே தள்ளிட்டு அதோட வேலையை பார்த்துட்டு அது போய்கிட்டே இருக்கும் அந்த உறவு. கடகராசிக்காரங்க, நீங்கள் ஒருவரை விட்டு விடும் முன் 1000 முறை யோசிப்பீங்க. இவருக்கு நான் இல்லாமல் போயிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசை கட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிறது அந்த உறவு உங்களை இழப்பதற்காக கிடையாது, உங்களை இழக்கக்கூடாது என்பதற்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த உறவு உங்களிடத்துலேருந்து எப்போது ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கும். நீங்கள் கொடுக்கும்போது மட்டும் அமைதி, நீங்கள் மறுக்கும்போது மட்டும் பிரச்சனை. இதை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்த நாள்லேருந்தே அந்த உறவோட உண்மை முகம் மெதுவாக வெளியே தெரிய ஆரம்பிக்க போகுது. ஆனால் பழக்கப்பட்ட பாசம் உடனே முடிவெடுக்க விடாமல் தடுத்துறதுன்னு கூட சொல்லலாம். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஒரு சோர்வு வரும். உடல் சோர்வு அல்ல, மனசோர்வு. யாரிடமும் பேச விருப்பம் இல்லாத நிலை, தனியாக இருக்கக்கூடிய ஆசை, இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கிடையாது. உங்கள் மனசு அந்த உறவிலிருந்து ஓய்வு கேட்கும் அறிகுறின்னு நீங்கள் நினச்சிக்கணும். இந்த உறவு உங்களை நேசிப்பது போல வெளியே காட்டும், ஆனால் உங்கள் எல்லைகளை ஏற்க மறுக்கும். நீங்கள் இப்படி செய்தால் நான் தான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் வசதிக்கு ஏற்பபடி மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அதை நீங்கள் அன்பு அப்படின்னு நினச்சா நீங்கள் தான் அதிகம் இழப்பீங்க. சில கடகராசிக்காரங்களுக்கு இந்த உறவு பல வருடமாக பழக்கமாக இருக்குது. அதனால தான் இப்போ எல்லாருமே விற்றலாமா அப்படிங்கிற குழப்பத்தில். ஆனால் நட்சத்திரங்கள் சொல்வது ஒன்றே ஒன்று தான். காலம் கடந்த பழக்கம் நல்லதென்று அர்த்தம் கிடையாது. அது உங்களை வளர விடுகிறதா அப்படிங்கிறது தான் முக்கியம். பல விஷயங்களில் சின்ன இந்த உறவு மிக கவனமாக நடந்து கொள்வது போல தோணும். ஆனால் முடிவில் உங்கள் சேமிப்பு, உங்கள் உழைப்பு எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுக்கே பயனாகும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாலே உடனே உணர்ச்சி கார்டு பயன்படுத்தப்படும். நீங்கள் பணத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தைகளை உங்களையே மௌனமாக்க வச்சிரும். கடக ராசிக்காரங்க, இப்போது ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த உறவு உங்களை இழக்க பயன்படுது கிடையாது, ஆனால் உங்களை சுயமாக வாழ வைக்க பயன்படுது. அதனால தான் நீங்கள் தைரியமாக பேச ஆரம்பித்தாலே அந்த உறவோடைய முகம் மாறிக்கிட்டே இருக்குது. அன்பு கோபமாகுது, அக்கறை கட்டுப்பாடாகுது, புரிதல் குற்றச்சாட்டாகுது. இது எல்லாமே நடந்தால் தயவு செஞ்சு உங்களை குற்றவாளியாக நீங்கள் நினைக்கவே வேண்டாம். வரும் காலங்களில் நீங்கள் ஒரு முடிவை எடுப்பீங்க. அது உடனடி முடிவு கிடையாது, ஆனால் உறுதியான முடிவு. இது எல்லாவற்றிற்குமே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அந்த புரிதல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். கடக ராசிக்காரங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். பாசம் அப்படிங்கிற பெயரில் வரும் வழி பாசமே கிடையாது. அமைதி கெடும் இடம் உறவுக்கு இருக்க வேண்டிய இடம் கிடையாது. நீங்கள் இனி உங்களை பாதுகாக்க கற்றுக்கொள்வீங்க. எல்லாரையுமே காப்பாற்ற வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது. உங்களை காப்பாற்றினாலே போதும். அதற்கு பிறகு தான் உண்மையான உறவுகள் உங்கள் வாழ்க்கையை தாக்கும்னு சொல்லலாம். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையை தங்கும். உண்மையான பாசம் சுமை கிடையாது. போலியான பாசம் எப்போதுமே பாரமும் கிடையாது. அதே மாதிரி போலியான பாசம் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பாரமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ அதை பாரமாக எடுத்துக்காமல் இருக்கீங்க.
உண்மையான பாசம் சுமை இல்லை, போலியான பாசம் எப்போதுமே பாரம்தான். உங்களுக்கு மட்டும்தான் அது இப்போ இல்லாமல் இருக்குது. அதை நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போலியான பாசம் எப்போதுமே பாரமாக இருக்க தான் போகுது. இந்த இரண்டின் வித்தியாசத்தை இனி உங்கள் மனம் மறக்காமல் இருந்து உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி பெற்று எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.